ஹாய் வெல்கம் டு டெட்செக் ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை பற்றி என்டையராக பார்க்க போகிறோம். லைக் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்னா என்ன, அதே மாதிரி இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன மாதிரி ஹிடன் ரூல்ஸஸ்லாம் இருக்கும், அதை பற்றி என்டையராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்டையர்லி ஸ்பான்சர்ட் பை ப்ளூ கார்டியன். ஸோ இன்கேஸ் ஏதாவது இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ளூ கார்டியன் கூட சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இதை வச்சு தான் காமிக்க போகிறேன். பட் மோஸ்ட் ஆஃப் தி சிஎஃப்டி அக்கௌண்ட்ஸ்க்கு ரூல்ஸஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வாங்குறீங்கனாலே ஓரளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ கொண்டு போகிறேன். ஸோ இன்கேஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப். அதே மாதிரி ட்விட்டர் ஐடி, டிஸ்கார்ட் லிங்க் ரெண்டுத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்த்துருவோம். இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸ்னு பிரித்து வச்சிருக்க மாட்டாங்க. நார்மல் சிஎஃப்டி அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் சர்டைன் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எடுத்தால் தான் செகண்ட் ஃபேஸ் போவீங்க. அதில் சர்டைன் அமௌண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு ஃபண்டட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ வேற இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபண்டட் ஸ்டேஜ் தான். பட் ரூல்ஸஸ் வந்து கொஞ்சம் ஹிட்டனாக நிறையா வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கிளியராக வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ அந்த இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டோட ரூல்ஸஸ் அண்ட் ஹிடன் ரூல்ஸஸ் பற்றி என்டையராக பார்த்துருவோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து ப்ளூ கார்டின் வெப்சைட். நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா கீழே வந்து என்னென்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதில் 2 இருக்குது, ஸ்டாண்டர்ட் அண்ட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் நார்மலாக தான் இருக்கும், ஸ்டார்டர் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் ஸ்டார்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ ஸ்டாண்டர்டில் வந்து லெட்ஸே நான் வந்து நிறைய அக்கௌண்ட் சைஸஸ் கொடுத்துருக்காங்க, நான் 5K சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன அக்கௌண்ட் சைஸஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸஸ்லாம் கீழே வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் பீரியட். ஸோ ட்ரேடிங் பீரியட் வந்து இன்டிஃபைனைட் தான். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் அந்த அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் வந்து அந்த டெய்லி லாஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் லாஸ் லிமிட்லாம் நீங்கள் வந்து ப்ரீச் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி 30 நாளைக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அக்கௌண்ட் இன்வாலிடேட் ஆயிரும். ஸோ 30 நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ட்ரேடாவது எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகவே ஆகாது. எந்த ரூல்ஸஸும் நீங்கள் வைலேட் பண்ணலன்னா கண்டிப்பாக டீஆக்டிவேட் ஆகாது. ஸோ ட்ரேடிங் பீரியட் வந்து இன்டிஃபைனைட் தான். செகண்ட் வந்து மேக்ஸிமம் டெய்லி லாஸ். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 3% தான் லாஸ் பண்ண முடியும். ஸோ 5Kல 3% $150. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லாஸ். ஸோ மேக்ஸிமம் லாஸ் வந்து 6%. ஸோ 5,000லேருந்து 3,000 கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லாஸ் லிமிட் ஹிட் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் ரீச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் டார்கெட். ப்ராஃபிட் டார்கெட்டை பற்றி நம்ம பார்ப்போம். பட் ப்ராஃபிட் டார்கெட் வந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் தி ப்ராஃபிட் டார்கெட். ஏன்னா இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுங்கனால ஒரு டார்கெட் ஃபிக்ஸ்டு டார்கெட் கிடையாது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து கன்சிஸ்டன்சி ரூல் அண்ட் தென் ட்ரேடிங் டேஸ்லாம் வரும். ஸோ அதை பற்றி அதெல்லாம் ஹிடன் ரூல்ஸஸில் வரும். ஹிடன் ரூல்ஸஸ் தனியாக இப்போ பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பே அவுட். ஸோ பே அவுட்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக பே அவுட்ஸ் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை தாட்டி வேணால் பே அவுட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுவுமே வந்து அந்த ஹிடன் ரூல்ஸஸில் கொஞ்சம் வரும். ஹிடன் ரூல்ஸஸ் அப்போ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஸ்பிளிட். ஸோ ப்ராஃபிட் ஸ்பிளிட் பொறுத்த வரைக்கும் இப்போ பே அவுட் வந்து லெட்ஸே ஒரு $1,000 போடுறீங்கன்னா அதில் 80% உங்களுக்கு லைக் $800 உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மீதி $200 அவங்க வச்சுப்பாங்க, 20% அவங்களுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா $54 சார்ஜ் பண்ணுறாங்க 5K அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இது வந்து எல்லா ரூல்ஸஸுமே அக்கௌண்ட் சைஸஸ்க்கு மாறும். பட் இந்த பெர்சன்டேஜ்லாம் சேம் தான். பட் அந்த வேல்யூ மட்டும் மாறும். லைக் ஃபீஸஸ் அண்ட் தென் வந்து இந்த டார்கெட்ஸ்லாம் வந்து 10Kக்கு 3%ங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி 300ன்னு மாறும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஹிடன் ரூல்ஸஸ் பற்றி என்டையராக பார்த்துருவோம். ஸோ ஹிடன் ரூல்ஸஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ். ஸோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் 5 நாள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஒரு நாள்னு எப்போ கணக்கு எடுத்துப்பாங்கன்னா 0.5% அந்த அக்கௌண்ட் சைஸஸில் மேக் பண்ணியிருக்கணும். 5K அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 0.5%ங்கிறது $25. ஸோ $25க்கு மேலே ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணாதான் அதை ஒரு நாள்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி $25க்கு மேலே 5 நாள் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தா தான் இந்த மினிமம் ட்ரேடிங் டேஸ்க்குள்ளே வரும். ஸோ இதை தான் மினிமம் ட்ரேடிங் டேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நீங்கள் பே அவுட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக 5 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். அந்த 5 நாள் எப்படி கணக்கு எடுத்துப்பாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் 0.5% உங்களோட கேபிட்டலில் நீங்கள் மேக் பண்ணியிருக்கணும் அந்த நாளில். அப்படி மேக் பண்ணியிருந்தா தான் அதை ஒரு நாள் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 நாள் மேக் பண்ணாதான் இந்த ரூல் மீட் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்து வந்து கன்சிஸ்டன்சி ரூல். மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டுக்கு 15% இல்லைன்னா 20% தான் கன்சிஸ்டன்சி ரூல் கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னா ஒரே சிங்கிள் ட்ரேட்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்து அதை பே அவுட் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் கன்சிஸ்டண்டாக டிசிப்ளின்டாக ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் கன்சிஸ்டன்சி ரூல் வச்சிருப்பாங்க. ஒரு சர்டன் டேக்கு நீங்கள் இவ்வளோ தான் ப்ராஃபிட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டிட்டீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரூல் எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ அதை நீங்கள் நார்மலைஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம். ஸோ அதுக்காக தான் கன்சிஸ்டன்சி ரூல் வச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 டேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 5 டேஸுமே வந்து நான் மினிமம் ட்ரேடிங் டேஸை கவர் பண்ணி தான் எடுத்திருக்கேன்னு வச்சுப்போம்.
லெட்ஸ் எல்லா நாளுமே நான் $25 மேல தான் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து மீட் ஆயிருச்சு. ஹிடன் ரூல்ல ஃபர்ஸ்ட் ரூல் மீட் ஆயிருக்கு. பட் கன்சிஸ்டன்சி ரூல் இந்த எக்ஸாம்பிள்ல மீட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் ஒரே நாள்ல $75 பக்கமா மேக் பண்ணியிருக்கேன். ஸோ 20% தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ரூல். பட் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்ஸ்க்கு இந்த கால்குலேஷன் போட்டா இதுதான் கன்சிஸ்டன்சி ரூலோட கால்குலேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் போட்டா உங்களுக்கு 34% வரும். ஸோ 34% வந்து 20 விட அதிகமா இருக்கு. ஸோ 20% தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ரூல். ஸோ அதனால அந்த 20% வர வரைக்கும் நீங்க அப்புறம் ட்ரேட் எடுக்க மாறும். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி ரூல். ஸோ இன்கேஸ் இந்த கால்குலேஷன்லாம் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரக்டா ப்ளூ கார்டியன் வெப்சைட்ல கூட இந்த ஏஐ பாட் இருக்கும். நான் அங்கதான் எல்லாமே கேட்பேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் நான் போட்டு கேட்டிருக்கேன். ஸோ இது வந்து 20% கன்சிஸ்டன்சி ரூலுக்குள்ள வருதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா 34% பக்கமா இந்த $75 மேக் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால வந்து 20%க்குள்ள இல்ல. ஸோ அதனால நீங்க வந்து ஃபர்தரா ஒரு 4, 5 ட்ரேட் எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு 20%க்குள்ள வரும் அந்த மாதிரி சொல்லிருச்சு. ஸோ இன்கேஸ் இதை தாண்டி நான் கேட்ட கொஸ்டின் என்னன்னா இதுக்கப்புறம் நான் எவ்வளவு மேக் பண்ணணும்? $220 பக்கமா டோட்டலா மேக் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ $75 ஒரே நாள்ல மேக் பண்ணதுனால எனக்கு கன்சிஸ்டன்சி ரூல் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ இப்போ இந்த $220 இருந்து நான் எவ்வளவு மேக் பண்ணா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரூல் வந்து 20க்குள்ள வரும் அப்படின்னு நான் கேட்கலாம். ஸோ அது கேட்டதுக்கு என்ன சொல்லுதுன்னா $375 பக்கமா நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணணும். ஸ்டில் $155 பக்கமா ப்ராஃபிட்ஸ் பண்ணாதான் 220ல இருந்து $155 ப்ராஃபிட் பண்ணாதான் என்னால பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். அரல்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி ரூல் வந்து 20%க்குள்ள வரும் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதுகிட்டே கேட்டு கூட நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேர்ட் ஹிடன் ரூல் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்டேட் வந்து அலோட் கிடையாது. நோ நியூ ஸ்டேட் நான் எழுதிடுறேன். நோ நியூஸ் ட்ரேட். ஸோ ஃபோர்த் ரூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட் ஸ்கேல்ப் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு மேல தான் அந்த ட்ரேட் எடுக்கணும். இஃப் இன்கேஸ் 2 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரேட் எடுத்து க்ளோஸ் பண்றீங்கன்னா அது கேம்பிளிங்ல வந்துடும். அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சர்டைன் ஹிடன் ரூல்ஸஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப பெருசா இருக்காது. ஸோ இப்போ நம்ம பார்த்த ரூல்ஸஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டுக்கு. ஸ்டார்டருமே அதே தான். ஸ்டார்டர் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட் சைஸ் மட்டும்தான் 5K மட்டும்தான். ஸ்டாண்டர்ட் மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்காது. ஸ்டார்டர் வந்து 5K இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. லைக் இது வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். $18 தான். நம்ம அங்கே 5K பார்த்து வந்து $54 பக்கமாக வந்துச்சு. இது வந்து $18 தான். ஸோ இப்போ ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா 50% தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி டோட்டலாகவே நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ மேக் பண்ண முடியும்னா 5% தான் மேக் பண்ண முடியும். $250 தான் நீங்கள் மேக் பண்ண முடியும். $250 மேக் பண்ணிட்டு நீங்கள் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு எவ்வளோ வரும்? $125 தான் உங்களுக்கு வரும். ஸோ $18 இன்வெஸ்ட் பண்ணி $125 வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான். ஸோ அட்லாஸ்ட் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி ரூல் அதே மாதிரி மினிமம் ட்ரேடிங் டேஸ்லாம் கரெக்டாக நம்ம போட்ட கால்குலேஷன் தான். கன்சிஸ்டன்சி ரூல் வந்து இதுக்கு வந்து 15%. அது வந்து 20% பார்த்தோம் ஸ்டாண்டர்டு. இது வந்து 15% கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மற்றபடி வந்து டெய்லி லாஸ் லிமிட், மேக்ஸிமம் லாஸ் லிமிட் மோஸ்ட்லி வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இஃப் இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கார்ட் வாங்க. டிஸ்கார்டில் விசியில் தான் இருப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கிளியர் இட் அவுட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் பற்றி என்டையராக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லீவ் யுவர் தாட்ஸ் இன் கமெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக். See you in the next video. Until then, bye from Dead Secrets.